மாநிலங்களவை உறுப்பினர்களாக கவிஞர் ராசாத்தி சல்மா, எஸ்ஆர் சிவலிங்கம், வழக்கறிஞர் வில்சன் ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு தமிழ்நாட்டின் 6 இடங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் திமுக சார்பில் வில்சன், கவிஞர் சல்மா, எஸ்ஆர் சிவலிங்கம் ஆகியோரும், மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசனும் உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். இதேபோன்று அதிமுக உறுப்பினர்களாக இன்பதுரை, தனபால் ஆகியோரும் போட்டியின்றி தேர்வாகினர். இதனிடையே புதிதாக தேர்வு செய்யப்பட்ட திமுக உறுப்பினர்கள் 4 பேரும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். அவையின் துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் முன்னிலையில் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டார் கவிஞர் ராசாத்தி சல்மா. மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ராசாத்தி என்னும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும், நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். தொடர்ந்து திமுக எம்பியாக எஸ்ஆர் சிவலிங்கம் பதவியேற்றுக் கொண்டார். மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் எஸ்ஆர் சிவலிங்கம் என்னும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதென இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்று ஆர்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும், நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறையுடன் உறுதி கூறுகிறேன். மாநிலங்களவையில் திமுக உறுப்பினராக வழக்கறிஞர் வில்சன் பிரமாண பத்திரம் வாசித்து பதவியேற்றுக் கொண்டார். மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பி. வில்சன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும், நான் இப்பொழுது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறையுடன் உறுதி கூறுகிறேன்.